கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம், சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் திருச்செங்கோடு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறதிலே அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கருத்துக்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரும் பங்கு பெற்றுக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவின் ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராய் இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் இந்த காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தருக்கு தருகிறேன். அந்த ஓய்வு நாளிலே தெய்வ சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையானாக ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி ஆலயத்தில் ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் ஆண்டவரே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவரை ஒருவருக்கொருவர் நாங்கள் சந்திக்கவும், ஆண்டவரே நாங்கள் இணைந்து உங்களுக்கு ஆராதனை செய்யவும், உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் கர்த்தர்களுக்கு தந்திருக்கிற நல்ல தருணங்களுக்காக, நீங்களை கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, நீ தூரத்துக்கும் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எங்கிருந்து ஆராதனை செய்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அப்படியே உடைய பிரசன்னத்தை நிரப்பி ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆகார் கூப்பிடுகிற வனாந்தரத்திலே அவருக்கு ஆண்டவரே பதிலை கொடுத்த ஆண்டவர், ஆண்டவரே தானியேலுடைய சிங்க கபியிலே ஆண்டவரே பதிலை கொடுத்த ஆண்டவர், ஆண்டவரே யோசேப்புடைய நெருக்கத்திலே ஆண்டவரை கூப்பிட்ட பொழுது பதிலை கொடுத்த ஆண்டவர், எலியா ஆண்டவரே அந்த சூரிய செடியின் கீழே அமர்ந்து ஜெபித்து உம்மை சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது பதிலை கொடுத்த ஆண்டவர், ஆண்டவரை இந்த வேளையிலும் கூட தகப்பனே, நாங்கள் எந்த இடத்துல எந்த நெருக்கத்தில் இருந்து நாங்கள் கூப்பிட்டாலும் ஆண்டவர் எந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆராதனை செய்தாலும் கர்த்தர் அது அப்படியே கேட்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சேசமாய் இல்லங்களில் அமர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சத்தியத்தை அறியாத அநேக பிள்ளைகள் உண்டு, அவர்களும் ஆண்டவரே இந்த வேளையில் இந்த சேனலை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மத்தியிலும் பிரசன்னராய் இருந்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஆராதனை வேலை அல்ல, மாறாக தேவனோடு கூட நாங்கள் நெருங்கி ஜீவிக்கிற நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு விசேஷித்த தருணம் என்பதை உணர்ந்து ஆண்டவர் அதனுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையினுடைய நிறைவில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் பரத்திலிருந்து நீர் அருள செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை துவக்க நேரத்திலிருந்து நிறைவு நேரம் வரையாக
உடைய அருள் பிரசனத்தினால நிரப்பி வழிநடத்தலும் இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் ஆலயத்துடைய செயலர் பியூலாம் அவர்கள் ஆலயத்துடைய சேசித்த ஆராதனை பாடல்களை இப்பொழுது பாடுவார்கள். அவரோடு இணைந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் இந்த வேளையிலே நமக்கு நிறைவின் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாடல் வழியிலே தந்தருள்வாராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலோ அல்லவே, பராக்கிரமோ அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாமிசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவாரே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்த வேளையிலே ஆலயத்துடைய பொருளர் ஜஸ்டின் ஐயா அவர்கள் வேறு பகுதி நமக்காக வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. 13ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. தேவரில் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் ஆஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் வாசிப்பு முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த விசேஷித்தமான இந்த ஆராதனை வேளையிலே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல தருணங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் என்னுடைய 2 கால்களிலும் பலவீனப்பட்ட நேரத்தில்
திருச்சபை மக்களாகிய நீங்கள் அனைவருமாக இணைந்து என்னுடைய சுகத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்தீர்கள். இன்னும் பரிபூர்ண சுகத்தோடு கூட ஊழியர்களை தொடருவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் நன்றிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆராதனை நேரத்தில் அதற்கான நேரங்கள் போதாது. நீங்கள் அனைவரும் உணவுகளை கொடுத்து போஷித்து எல்லாவற்றிலும் என்னோடு கூட இணைந்து நீங்கள் காரியங்களை செய்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கொஞ்ச காலங்களே ஊழியர்களே நான் இந்த இடத்துக்கு வந்து பணித்தளத்தினுடைய நேரங்கள் காலங்கள் இருந்தாலும் நீங்கள் காட்டின அந்த அன்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை அது கடமைக்காக சொல்லுகிற காரியங்களாக நீங்கள் தயவுசெய்து என்ன வேண்டாம், என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அதை நாங்கள் சொல்லுகிறோம். இப்படி ஒரு அன்பு நிச்சயமாக எங்கும் நாங்கள் பார்க்க முடியாது. அந்த அன்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த அன்பை கொடுத்த ஆண்டவர், அந்த கொடுத்தவர் ஆண்டவர் என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். புதிய துருத்தியில் புதிய ரசம் வார்க்க வேண்டுமே, அது நிரம்ப வேண்டுமே. புதிய துருத்தியில் புதிய ரசம் வார்க்க வேண்டுமே, அது நிரம்ப வேண்டுமே. ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை. புதிய துருத்தியில் புதிய ரசம் வார்க்க வேண்டுமே, அது நிரம்ப வேண்டுமே. அந்நிய வார்த்தைகள் நான் பேச வேண்டுமே, வியாக்கியானங்கள் நான் சொல்ல வேண்டுமே. அந்நிய வார்த்தைகள் நான் பேச வேண்டுமே, வியாக்கியானங்கள் நான் சொல்ல வேண்டுமே. ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை. தரிசனங்களை நான் காண வேண்டுமே, தீர்க்கமாகவே அதை உரைக்க வேண்டுமே. தரிசனங்களை நான் காண வேண்டுமே, தீர்க்கமாகவே அதை உரைக்க வேண்டுமே. ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை. என் கண்மணி, என் மீட்பருமாகிய கர்த்தாவே, உம்முடைய வாய் வார்த்தைகளும்
செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருடைய சிந்தனைகளும் தியானங்களும் இந்த காலங்களிலே இந்த சமூகத்திலே அதிக விருத்தியாக இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளில் காலவேளையிலே விசேஷமாக இந்த கோவிட் 2ஆம் அலையினுடைய பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரங்களில் ஆலய ஆராதனைகள் எல்லாம் தடைபட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அநேக நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத காலங்கள் வரும், வேத புத்தகங்கள் கிடைக்காத காலங்கள் வரும், பிரேதங்கள் எல்லாம் வீதியில எரியப்படும் என்று சொல்லி வேதத்தில் அநேக இடத்துல அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் நாட்கள் இப்பொழுது நெருங்கி இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. பிரேதங்களை புதைக்கிறதுக்கு கூட இடமில்லாதபடி எரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதோடு கூட இந்த கோவிட்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை இறந்து போன சடலங்களை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகும்போது அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து வீதியில அந்த சடலங்கள் எல்லாம் தானாக விழுந்து விடுகிறக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவ்வளவு கவனக்குறைவாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் நாம் மீடியாக்கள் வாயிலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவங்களை பார்க்கிற இந்த வேளையில நம்முடைய இருதயத்தில் ஒரு காரியங்களை நாம் அதிகமாக யோசித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகை நாட்கள் மிக சமயமாக இருக்கிறது. அதற்கான முன் அடையாளங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் மறந்து விடாதபடிக்கு, இந்த வருகை இன்னும் வெகு தூரத்தில் இருக்கும், அல்லது என்னுடைய மரணம் வெகு தூரத்தில் இருக்கும், அல்லது இந்த உலகத்தினுடைய அழிவு வெகு தூரத்தில் இருக்கும் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்திலே பயபக்தியோடு கூட இந்த தருணத்திலாவது ஆண்டவரோடு கூட இணைந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, கர்த்தரோடு கூட நான் இணைந்திருப்பேன் என்று சொன்னால் அவருடைய வருகையின் ராஜ்யத்தில் எனக்கு கொடுக்கப்படுகிற நியாயத்தின்படி நிச்சயமாக எனக்கு தண்டனை உண்டு என்பதை நான் நிச்சயமாய் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உணர்வோடு கூட பயத்தோடு கூட தேவ சமூகத்தில் நான் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த வார்த்தையை திரும்பமாக அநேக முறை வேதத்தில் சபையில நான் அதை நினைவுபடுத்தியிருக்கிறேன். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரமே அந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் ஞானஸ்தானம் பெற்றவர்களோ, திடப்படுத்தல் பெற்றவர்களோ, முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்களோ அல்லது யாராயிருந்தாலும் கூட ரட்சிப்பினுடைய முழுமையான அனுபவத்தை பெற்று வல்லமையான செயல்களை செய்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமைகளை பெற்றிருக்கிற ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, வேதம் திட்டமாய் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள். இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய நம்முடைய மரணத்தினுடைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக அல்லது ஆண்டவருடைய வருகைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக நாம் ஏதாவது ஒரு சிறு பாவங்களை செய்தாலும் அல்லது அநியாயங்களை செய்திருந்தாலும் அது நிச்சயமாக இத்தனை நாட்கள் நாம் செய்த நன்மையான காரியங்கள் எல்லாம் அப்பொழுது மறக்கப்பட்டு போய் நாம் நிச்சயமாக எரி நரகத்துக்குள்ளாக கடந்து செல்லப்படுகிற காலங்கள் வரும். ஆகவே அதை மாத்திரம் ஒரு நாளும் மறந்து போகாதவர்களாக ஒவ்வொரு நாளும் எச்சரிப்பினுடைய சத்தத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கோவிட்னுடைய காலங்களில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதில் அதிக கவனங்களை நாம் செலுத்த வேண்டும். ஒருவேளை கவனக்குறைவாக இருந்து அதனுடைய காரியங்களை நாமே நாம் வரவேற்றுக் கொண்டு அதற்கு பிறகு வேதனைகளுடைய காரியங்களை சந்திக்கிறதை விட தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் காத்திருந்து
இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாக இருக்கிறவர்களுக்காக மனம் கசந்து அழுது ஜெபித்து அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல உள்ளத்தோடு கூட தேசத்தினுடைய திறப்பில் நிற்கிறவர்களாக நீங்களும் நானும் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்று சொன்னால் ஆண்டவர் திறப்பில் நிற்கிறவர்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கதவு அடைக்கப்படாதபடி ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லாதபடிக்கு இந்த திருச்செங்கோடு CSI திருச்சபை மக்கள் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவில் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிமையினுடைய ஆசீர்வாதத்திற்கு கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட ஒரு சில வேத பகுதியை மாத்திரம் நான் சுருக்கமாக சிந்தித்து கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதற்கும் இந்த இடத்துல நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு ஆராதனை வேலைகளும் இதற்காகவே நாம் ஒன்று கூடி வருகிறோம். இதற்காக நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் இந்த ஆராதனையுடைய காரியங்கள், தொழுது கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 102ஆம் சங்கீதம் 21, 22 வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொண்டிருக்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்கள் எல்லாம் ஏகமாய் கூடியிருக்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, சீயோன் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் என்று சொல்லி பொருள், எருசலேம் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி பொருள். அப்போ கர்த்தருடைய வசனத்திலே, கர்த்தருடைய வேதத்திலே யார் தரித்திருக்கிறார்களோ, தரித்திருந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறார்களோ அவர்களுடைய ஆராதனை மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அவர்களுடைய ஆராதனை மாத்திரமே அங்கீகரிக்கப்படுகிறது. கர்த்தாவே கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறவர்களையோ, வெறுமையாய் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்களையோ ஆண்டவர் நான் அறியேன் என்று சொல்லுகிற காலங்கள் வருகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஆராதனை என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல, இது திட்டம் பண்ணப்பட்ட ஒரு காரியம். இந்த ஆராதனை ஒரு திட்டம் செய்யப்பட்ட ஒரு காரியம். இந்த ஆராதனை என்பது தேவ சமூகத்தில் இப்படி ஆராதனை செய்யணும், இப்படித்தான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், இப்படித்தான் முழங்கால் படிட்டு இருக்கணும், இப்படி ஆண்டவரை 2 கைகளை கூப்பி ஆண்டவரை ஜெபிக்கணும். நாம் அந்த இடத்துல அமர்ந்திருக்கும் போதோ, அந்த ஆராதனை செய்யும் போதோ தேவ பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப இந்த ஆராதனை நேரங்களை ஒருவேளை நம்ம அநேக அசட்டையாக இந்த ஆராதனை நேரங்கள் நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப ஜெப நேரத்தில் வருகிறோம், முடிவு ஜெப நேரத்தில் வருகிறோம், அல்லது கடைசி ஆபோஜனத்தினுடைய நேரத்தில் வருகிறோம், அல்லது காணிக்கை போட்ட உடனே என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எழுந்து போயிடுறோம். இது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதனுடைய காரியங்களை குறித்து நமக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு ஒரு பயம் உண்டாயிருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய விசேஷித்த காரியங்கள். அப்போ இந்த உலகத்தினுடைய முடிவு இவ்வளவு சமயமாயிருக்கிற காலங்களிலும் கூட இந்த ஆராதனை குறித்து நாம் ஒருவேளை ஒரு திட்டமில்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை நீங்களும் நான் எழுந்து போவோம். இன்றைக்கு ஆலயத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆராதனை ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்து இன்றைக்கு ஆராதனை செய்ய முடியல. இன்னைக்கு வீடுகள் அமர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த ஆராதனைக்கு என்று சொல்லி முன் ஆயத்தத்தோடு கூட அமர்ந்து நீங்கள் இந்த ஆராதனையில முழுமையாக பங்கு பெறுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய அபிஷேகத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் பக்கம் 317வது பக்கம், பழைய பாட்டிலே 317வது பக்கம், நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15-16 சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தரணும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை
தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் தேவன் அவர்களுடைய வருத்தத்தை பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனை செய்கிறது என்பது என்ன? நம்முடைய பாவங்களை முதலாவது அறிக்கை செய்கிறது. அதுதான் முதல் மேல். அதுதான் தேவ சமூகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியங்கள். ஆகவேதான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிபாட்டில் ஆராதனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், வேத வாசிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், வேதத்தை எடுத்து வாசிக்கிறதற்கு முன்பாக, விசுவாச பிரமாணங்களை சொல்வதற்கு முன்பாக, எல்லா காரியங்களை செய்வதற்கு முன்பாக பாவ அறிக்கை என்று சொல்லப்படுகிற ஒரு காரியங்கள், சின் கன்ஃபெஷன் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு காரியம். எவ்வளவு வேற எந்த ஒரு பெண்டிகாஸ்டுடைய திருச்சபைகளிலோ மற்ற இடங்களிலோ இந்த ஒழுங்குகள் இருக்காது. வேதத்தை எடுத்துட்டு பாடல்கள் பாடி உடனே திருச்சிட்டு செய்திகளை கொடுத்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஆனா நமக்கு தான் அந்த விசேஷித்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பல நேரங்களிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகளை குறித்து அநேகர் சொல்லுகிறார்கள், இதுல ஆவி இல்லை, அனல் இல்லை, வெளிச்சம் இல்லை, பிசாசுடைய வல்லமைகளுடைய காரியங்களை ஓட்டுகிற திறமைகள் இல்லை, இப்படியெல்லாம் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, வீடுகளில மீண்டும் ஒரு முறை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15-16 இந்த வசனத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவங்கள் எல்லாம் அவங்க அறிக்கை செய்யறாங்க. அங்க செய்ததெல்லாம் பாவம், ஆண்டவரே இனி நாங்க அப்படி செய்யாதபடி எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, நாங்க எல்லாம் அந்நிய தெய்வங்களை அந்நிய காரியங்களை எல்லாம் விட்டு விலகுறோம்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்நிய காரியங்கள் என்று சொல்லும் போது, அந்நிய விக்கிரகங்கள் என்று சொல்லும் போது பல நேரங்களில் நம்ம யோசித்துக் கொண்டிருப்போம், நாம் ஒரு அந்நிய தேவனுக்கு கூட ஆராதனை செய்யறது இல்லையே, ஒரு அந்நிய தேவனுக்கு கூட நான் அவனுக்கு விக்கிரகங்களுக்கு நான் ஆராதனை செய்கிறது இல்லையே என்று சொல்லி அநேக நேரங்களில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும். ஆவிக்குரிய காரியங்களை தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளணும். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, நம்மை அறியாம அந்நிய தெய்வத்துடைய ஆராதனை நமக்குள்ள கடந்து வந்தோம். என்ன அந்த அந்நிய தெய்வத்துடைய ஆராதனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. ஒரு பொருளை குறித்தோ உலகத்தினுடைய காரியங்களை குறித்தோ சில நேரங்களில் நம்ம செய்யும் போது அவைகளெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நாம் மாறி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 4:4 சொல்லுகிறது, தேவனுக்கு பலி செலுத்தி ஆபேலும் காயினும் ஆராதனை செலுத்துகிறார்கள் என்று சொல்லி. இந்த பலி செலுத்துதல் என்று சொல்லுகிறது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் மனம் திரும்புதலுக்கு அடையாளம். தேவ சமூகத்துல மனம் திரும்புதலோடு கூட ஆண்டவரே நமக்கு வந்து இந்த எல்லா காரியங்களும் உண்மையும் உத்தமமாக நான் ஆராதனை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியங்கள். இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் ஆராதனை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ரோமர்களுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பாவங்களை ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிற ஒரு காரியங்கள். 12:2 சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிற காரியங்கள். 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களை ஒப்பு கொடுக்கிற காரியங்கள், மனம் திரும்புகிற காரியங்கள். இந்த 2 இல்லாம ஆராதனை செய்தோம்னு சொன்னா அந்த ஆராதனை ஒரு வெறுமையான ஒரு ஆராதனை. என்னை நான் முதல்ல தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன், இந்த வாரத்துல எல்லாம் எத்தனையோ பாவங்களை செய்திருப்பேன், எத்தனையோ பொய்களை பேசியிருப்பேன், அவைகளெல்லாம் நான் உணர்றேன் ஆண்டவரே, இவைகள்லாம் தேவ சமூகத்துல உண்மையா நான் அறிக்கை செய்தேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவங்களோடு கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு இறங்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். 2வது ஒரு காரியங்கள் மனம் திரும்புகிற ஒரு காரியங்கள். இனி அந்த பாவத்தை நான் செய்யாதபடி ஆண்டவரே நான் மனம் திரும்புறேன், இனி அந்த காரியங்கள் எனக்குள்ள வராதபடி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிற அந்த பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட
1 பேதுருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. பக்கம் 318. ஆவிக்கேற்ற ஒரு பலி, அது என்ன என்று சொன்னால் நம்முடைய மனம் திரும்புதல், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் கர்த்தருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல ஆவிக்குரிய ஆராதனைனா அநேக நேரத்துல நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி பாடுறது, பாடல்ல துதிக்கிறது, அல்லது கொஞ்ச நேரம் ரொம்ப வொர்ஷிப் பண்ணி அது செய்யறது, இது பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆராதனை என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆவிக்குரிய ஆராதனை அல்ல. நான் தேவ சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்து ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கும் போது அது ஆவிக்குரிய ஒரு ஆராதனையாக அந்த ஆராதனை காணப்பட முடியும். அப்படிப்பட்ட ஆராதனைக்கு நேராக நாம் ஒரு உண்மையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அதிகமாய் எதிர்பார்க்கிறார். அடுத்து எபிரேயருடைய புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. பக்கம் 304 புதிய ஏற்பாட்டில நாம் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ள ஆராதனையுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. இது பல நேரத்துல நான் மறந்து போயிடும். பரலோகத்துல போயிட்டு ஆராதனை செஞ்சிட்டு இருக்கும் போது தேவ சமூகத்துல ஆண்டவர் நின்றுட்டு இருப்பாரு. அவர் மகிமையாக அவர் ஒளியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு முன்னாடி நின்றுட்டு இருப்பாரு. அப்போ காணிக்க போட்டுட்டு எதிர்த்து போயிருவீங்களா? அப்ப அந்த நேரத்துல கடைசி நேரத்துல ராபோஜி நேரத்துல மட்டும் வந்து ஆராதனை கலந்துருக்குமா? அல்லது ராபோஜனம் முடிச்ச உடனே கடைசி ஆசீர்வாதம் கூட இல்லாம எத்தனை நேரத்துல யாராவது போயிருக்கிறோம்? எவ்வளவு நேரம் அந்த கடைசி ஆசீர்வாதத்துக்கும் இந்த ராபோஜனத்துக்கு இருக்க போகுது. அநேக நேரங்கள்ல அநேக சூழ்நிலைகளில் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பயபக்தி இல்லாத ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஆராதனை என்று சொல்லி வெளியில அநேக திருச்சபைகளில் செய்கிற ஆராதனைகள் தான் உண்மையானது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாம் இங்கு செய்கிற இந்த ஆராதனைக்கு ஒப்பான ஆராதனை பரலோகத்தில் செய்யப்படுகிறது. அங்கே இதைத்தான் நம்ம செய்ய போறோம். ஆனா அதை செய்யறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் அந்த தகுதி உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பரிசுத்தமா நீதியா இருக்கிறேன்னு சொல்லி நான் நீதிமானான்னு சொல்லி எனக்கு தெரியாது. கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். ஒருவேளை அநீதியா இருப்பேன்னு சொன்னா அந்த ஆராதனைக்கு, அந்த பரலோகத்துடைய ஆராதனை நான் செல்ல முடியாது. ஆனா நீங்க நீதி உள்ளவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ஆராதனைக்கு போகலாம். அங்கிருந்து ஆண்டவரை இங்க செய்யக்கூடிய ஆராதனை ஒப்பான ஆராதனையை நீங்க அங்க செய்த ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகாம இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விசேஷித்த காரியம். தயவு செய்து இப்படிப்பட்ட உண்மையான ஆராதனைக்கு நேராக நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அப்பதான் ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்யக்கூடிய ஆராதனையில ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். அவர் நின்று அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம அங்க நின்று ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது அவர் ஆவியானவரா நம்மத்தில் உலாவி நம்மை ஒவ்வொருடைய சிரசின் மீதும் அவருடைய கைகளை வைத்து நம்மை ஆசீர்வதித்து அவர் பார்த்து கொண்டே இருப்பார். அப்ப அவருடைய சிரசினுடைய நம்முடைய சிரசுல அவருடைய கை பற்றுச்சுனாலே நம்முடைய சரீரம் சுகமாயிடுச்சு. நம்முடைய சிரசுல அவருடைய கை பற்றுச்சுனாலே நம்முடைய பாவங்கள் சுகமாயிடுச்சு. நம்முடைய சிரசுல அவருடைய கை பற்றுச்சுனாலே என்னுடைய கடன் பிரச்சனை சுகமாயிடுச்சு. நம்முடைய சிரசுல அவருடைய கை பற்றுச்சுனாலே என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா இக்கட்டுகளும் மாறிடுச்சு. அது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணுமே, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வேணுமேன்னு சொல்லி நீங்க உண்மையா உணர்ந்து நீங்களும் நானும் கண்ணீரோட தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம்னு சொன்னா நிச்சயமான ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிறைவின் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய கருத்தில் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக தொடர்ந்து நின்று இந்த கோவிட் காலங்களில் அந்த இந்த இப்படிப்பட்ட ஆபத்தான காலங்கள் எல்லாம் என்னை நெருங்காதபடிக்கு அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள என்னை வைத்துக் கொள்வார்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம காத்திருப்போம்னு சொன்னால் அவர் நம்ம கோழி தன்னுடைய குஞ்சுகளை அந்த சிறைகளுக்குள்ள பாதுகாக்கிற மாதிரி உங்களை என்னை பாதுகாத்து ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக நடத்துவார். அப்படிப்பட்ட மகிமை என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியை நிலைத்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். நிறைவு ஜெபத்திற்கு முன்பாக அறிவிப்புகள் இப்பொழுது நாம் வாசிக்கிறோம். அருமையான யூலாமா அவர்கள் அந்த அறிவிப்புகளை நமக்காக வாசிப்பார்கள்.
அன்பான திருச்சபை மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முழு ஊரடங்கு நாளிலே கூட ஊடகங்களின் வழியாக ஆராதனை செய்யவும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் இதற்கு உதவி செய்த அருமையான அசோக், கெவின், ரூபன் ஆகியோர்களுக்கு திருச்சபையின் சார்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயர் அவர்களும் கூட சுகம் பெற்று நம்மோடு ஆராதனையிலே கலந்து கொள்ள தேவன் செய்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களிலே திருச்சபையின் மக்கள் அநேகர் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். குறிப்பாக நெல்லை ஸ்டோர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மதியம் இரவு உணவுகளை கொடுத்து அவர்களை போஷித்து வந்தார்கள். அந்த குடும்பத்திற்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் திருச்சபையின் மக்கள் அநேகர் உதவி செய்தார்கள், அவங்களுடைய கரங்களை நீட்டினார்கள். அவர்களுக்காக நாங்கள் திருச்சபையின் சார்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய அறிவிப்புகளிலே என்றைக்கு நமக்கு இந்த நேரடியாக நாம் ஆராதனையிலே கலந்து கொள்வோம் என்பது இன்னும் தெரியவில்லை. எனவே நாம் வருகின்ற வாரங்களிலேயும் இந்த ஊடகத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் ஆராதனையிலே கலந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிப்போம். அது மட்டுமில்லாமல் இந்த கொரோனா தொற்று நம்முடைய தேசத்தை விட்டு, தமிழகத்தை விட்டு, உலகத்தை விட்டே செல்லும்படியாக நம்முடைய தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் நினைவு கூறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை விவரம்: ஆராதனை காணிக்கை 3780, ஓய்வு நாள் பாடசாலை காணிக்கை 2100, தசமபாக காணிக்கை 1900, மாத சந்தா காணிக்கை 1650, ஸ்தோத்திர காணிக்கை 100, திருமண்டல நற்செய்தி பணி 900, வாலிபர் ஐக்கிய சங்கம் 125, பெண்கள் ஐக்கிய சங்கம் 500, ஏழைகள் நிதி 300, கல்வி மருத்துவ உதவி நிதி 200, கல்லறை நிதி 225, திருவிருந்து காணிக்கை 1050, ஆக மொத்தம் 12830. இந்த வாரத்திலே கூட நமக்கு ஆலய ஆராதனை நடைபெறவில்லை. வீடுகளிலே நாம் ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டோம். உங்களுக்கு விருப்பமானால் இந்த நாளிலேயும் உங்கள் இல்லங்களிலேயே காணிக்கைகளை எடுத்து வைத்து அதை வருகின்ற நாட்களிலே ஆலயம் திறக்கப்படும் போது அந்த காணிக்கையை ஆலயத்தில் செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகின்ற திருச்சபையின் மக்கள்: 3/5/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் கீதாபாய், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஜஸ்டின் ஜெயசுந்தரேசன். 4/5/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் விஜிலா வீன்ஸ், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் வீன்ஸ். 6/5/2021 பிறந்த நாள் மிஸ்ஸஸ் சோஃபியா தேவகிருபை, ஒய்ஃப் ஆஃப் டாக்டர் பிரதாப் சிங். 6/5/2021 திருமண நாள் மிஸ்டர் ஐசக் நியூட்டன், மிஸ்ஸஸ் ஜெய சோஃபியா. 6/5/2021 திருமண நாள் மிஸ்டர் டேவிட், மிஸ்ஸஸ் ரம்யா. 7/5/2021 பிறந்த நாள் பேபி கெஃபிரா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பி அசோக். 7/5/2021 திருமண நாள் மிஸ்டர் ரஃபிக் ஜாஷ்வா, மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் பிரிசில்லா. பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற பெயர் வாசிக்கப்பட்ட, ஒருவேளை உங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருந்தால் இந்த வாரத்திலே கொண்டாடுகிற உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். சகல ஆசீர்வாதங்களுக்கு மூன்றும் காரணராய் இருக்கிற அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே, குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை
வாழ்த்தி ஜெபிக்கத்தக்கதாக கற்றுக் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி ஆண்டவரே. யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்களை நானும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். வருஷங்களை நன்மையினாலே முடிசூட்டுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் இந்த பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசு மீதும் விசேஷ கரத்தை வைத்து அபிஷேகித்து ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தை கண்டு நாமத்தை மகிமைப்படுத்துகிறது போல இன்னும் அநேக சாட்சியின் ஆண்டுகளை தன்னுடைய வாழ்நாளில் காண கர்த்தர் நீடித்த நாட்களின் தீர்க்காய்ச்சி கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நமக்கு பயந்து சாட்சியுள்ள ஜீவித்தில் ஒவ்வொரு நிலைத்திருக்க சேசித்த நன்மைகளை உடைய கருத்திலிருந்து இந்த புதிய ஆண்டில் ஆமென்றும் ஆமேன் என்றும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தவர். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, விசேஷமாய் கூட நான் மருத்துவமனையில் இருந்த நேரங்களில் அநேக உணவு கொடுத்து யோசித்தார்கள். அதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அருமையான ஆலயத்துடைய செயலர் விசேஷமாக பிர்லாமா அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை உணவுகளை மறவாதபடி கொடுத்து போசித்தார்கள். அதோடு கூட ஆலயத்துடைய பிரசிடன்ட் ஜஸ்டின் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு பால், பசு மாட்டு பால் வேண்டும் என்று சொல்லி அதை கொடுத்து இதெல்லாம் எதிர்த்து சொல்றேன்னு சொன்னால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நேசித்து அவர்கள் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கு பெரும்பங்கு காட்டின அருமையான திரு பீட்டர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், பாப் ஐயா அவர்களுக்கும், பிரின்ஸ் ஐயா அவர்களுக்கும், இன்னுமாக அருமையான பிராங்க்லின் ஐயா அவர்களுக்கும், இன்னுமாக அருமையான ரூபி சிஸ்டருடைய குடும்பத்தின் மக்களுக்கும், ரூபன் ஐயா அவர்களுக்கும், நெல்லை வினோத்தை அவருடைய குடும்பத்தின் மக்கள் அவங்க இரவு உணவு, மதிய உணவு என்று சொல்லி நான் ஒவ்வொரு மருத்துவமனையில் இருந்து கடைசி நேரம் வரைக்கும் செய்து கொடுத்தார்கள். அதோடு கூட அருமையான சுந்தர்பால் ஐயா அவர்கள், பாண்டியன் ஐயா அவர்கள், ஜோசப் ஐயா அவர்கள் இப்படி அநேக காரியங்களை உதவியாக உணவுகளை கொடுத்து செய்தார்கள். இப்படி அநேகருடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஜேக்கப் ஐயா அவர்கள் அநேகருடைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். உதவிகளை செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளை, வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். தனபாக்கியம் அம்மா அவர்கள் அநேகர் செய்தார்கள். எல்லாரும் நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவருக்கு அதுக்காக அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். உதவிகளை செய்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட நிறைவு ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகங்களை நம்ம கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக, நேரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரும் ஆவியானவருமாக எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். நாங்கள் கூப்பிடுகிற பொழுது எங்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்கிறவரே துதிக்கிறோம். தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் துதிக்கிறோம். அல்பேகாவும் உபேகாவும் ஆதியும் அந்தவுமானவரே நாங்கள் துதிக்கிறோம். சர்வத்தையும் வார்த்தையினாலே உருவாக்கினவரே நாங்கள் துதிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வாக்களினவரே நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அருமையான திருச்சபை மக்களையும் இந்த விசேஷித்ததான ஆண்டவரே இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகிக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நாளில் உங்களுடைய தகப்பனே, வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள், பிள்ளை பெற்றுடைய காரியங்கள், சுகப்பிரசவத்துடைய காரியங்கள், பண தேவையினுடைய காரியங்கள், மனுஷனிடத்தில் சொல்ல முடியாத தனிப்பட்ட ஜெப தேவையினுடைய காரியங்கள், இவைகளுக்காக ஜெபித்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் வருகிறோம். கர்த்தா,
ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக தனித்தனியாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீடுகளில் அமர்ந்து இந்த விசேஷித்த இந்த ஆராதனை பங்கு பெற்றுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய கிருபையின் கரம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷமாய் கூட தகப்பனே, எங்களுடைய பிரதம பேராயிருக்காக, எங்களுடைய பேராயிருக்காக, மற்றுமுள்ள ஆயர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அந்த நாட்களில் ஆலயங்கள் நடத்த முடியாதபடி கிராம திருச்சபைகளிலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டு கொடுக்கிற ஆண்டவரே, நகர திருச்சபைகளில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளுக்காக, ஆண்டவரே, திருச்சபை மக்களுக்காக தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. சீக்கிரமாய் தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் கூடி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நல்ல நாளில் ஆண்டவரை காலை வேளையில தேவ சமூகத்தில் இணைந்து ஜெபிக்க கர்த்தர்களை கூட்டி சேர்த்திருக்கிற இந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் ஜெபிக்கவே கர்த்தர் உதவி செய்தீரே, அதற்காக நமக்கு நன்றி. என்னென்ன காரியங்களுக்காக உடைய பிள்ளைகள் முழங்கால் படிட்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். கர்த்தர் எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. உலக நாடுகள் முழுவதுமாய் கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே, எல்லா நாடுகளிலே ஆண்டவரே, குறிப்பா எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே, அநேக மக்கள் ஆக்சிஜன் குறைபாட்டினாலே மரித்து போய் கொண்டிருக்கிறார்களா? கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சாவுகளிலிருந்து ஆண்டவரே, இந்த அழிவுகளிலிருந்து தேவன் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யும்போது ஆமாண்டவர், உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குற தேவன் அல்லவா? உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீ விடுதலை ஆக்குற தேவன் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுகமாக்கும் என்று சொன்ன தேவன் அல்லவா? வார்த்தைகளை மறுரூபமாக, வார்த்தைகளை விடுதலை ஆக்கட்டும். ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ஒவ்வொரு மக்களும் விடுதலை பெற்றுக் கொண்ட ஜனங்களாக ஆண்டவர் எழுந்து சாட்சி சொல்ல உதவி செய்யும். தொடர்ந்து இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் ஆரம்பம் முதல் இவ்வளவு நேரங்களும் பொறுமையா இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கேட்ட சத்தியங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களில் பேசப்பட, அது தொடப்பட, விடுதலையாக்கப்பட, புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்து மீதியான வேலை கடத்தில் பொறுப்பெடுத்துக் கொள்ள வாடகை செய்ய வேண்டும். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தமானவரே, என் ஆத்துமாவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு, உடைய குடும்பங்களோடு, உடைய தேவைகளோடு சேசித்த விடுதலையினுடைய ஆசீர்வாதம் இன்று சதா காலங்களில் தங்கி தரித்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவ்வளவு நேரங்களும் பொறுமையாக இந்த ஆராதனையில் வந்து நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த ஊரடங்கு தளர்வு வருகிற நேரம் வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆராதனை தொடர்ந்து நடைபெறும். ஆகவே தயவு செய்து திருச்சபை மக்கள் நீங்கள் இதை பார்த்து விடுதலுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மையின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேங்க்யூ.